வெல்கம் டு ஹேமு கிரியேஷன். இன்னைக்கு நம்ம 2024 ரிலீஸ் ஆன த வில் அப்படின்ற மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் புதுசாக வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த படத்தில் ஹீரோயின் பேர் லிசா. இவங்க இட்டாலியில் இருக்க சம்போசின்ற கிராமத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறாங்க. இவங்க பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஒரு 3 பேர் பஸ்ஸில் ஏறி ஹீரோயின் கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு பெயிண்டிங் ரீஸ்டோரர், அதாவது பழங்காலத்து பெயிண்டெல்லாம் புதுப்பிக்கிறது. இவங்க 3 பேருமே அதே கிராமத்துக்கு தான் போகிறாங்க. ஏன்னா இவங்க 3 பேருமே சயின்டிஸ்ட். அங்கே இருக்கிற லோக்கல் அனிமல்ஸை பற்றி ஸ்டடி பண்ண தான் போயிட்டு இருக்காங்க. இவங்க எப்படியோ அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆயிடுறாங்க. இவங்க 4 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அவங்கவுங்க வேலை முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக நம்ம 4 பேரும் ஒரு நாள் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்புறம் ஹீரோயின் சம்புசின்ற கிராமத்துக்கும் அந்த 3 பேர் வேற ஒரு சைடும் போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஒரு அழகான பையன் வந்து நிற்கிறான். அவன் அந்த ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற பஸ் எப்போ போயிடுச்சு, வாங்க நான் உங்களை மால்வெசி மேன்ஷனுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். இவளும் வேற வழி இல்லாம அவன் கூடவே கிளம்பி போறான். 2 பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிக்கிறாங்க. 2 பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அவங்க போய் அந்த இடத்துல ரீச் ஆகுறாங்க. அப்போ அந்த பில்டிங்கே அவ ஒரு மாதிரி உத்து பார்த்துக்கிட்டே வரா. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாகவும் மர்மமாகவும் இருக்கிற அந்த பில்டிங்கை பார்த்தா நமக்கே ஒரு மாதிரி பயமா தான் இருக்கும். ஹீரோயினை கூட்டிட்டு வரால அந்த பையன் பேரு மார்க்கஸ். அவன் ஹீரோயினை இந்த பில்டிங்ல விட்டுட்டு கிளம்பிடுறான். ஹீரோயின் மேன்ஷனுக்குள்ள போய் தன்னை பத்தி யாருன்னு சொல்றா. அப்ப அங்க ஒருத்தி அவ மீட் பண்றா. அவ பேரு தான் எம்மா. அவ தான் ஹீரோயினா அங்க வர சொல்லியிருப்பா. இவங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு பிளாக்கா இருக்குல்ல, இந்த பெயிண்டிங்கை தான் அவ வந்து ரீஸ்டோர் பண்ண சொல்லி பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா 2 வீக்ஸ்க்குள்ள இந்த பெயிண்டிங்கை ரீஸ்டோர் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவ கிளம்பிடுறா. நம்ம ஹீரோயினை வந்த அன்னைக்கே வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் பெயிண்டிங் கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போதே எங்க இருந்து அவளுக்கு லைட்டா பாட்டு சத்தம் கேக்குது. ஃபர்ஸ்ட் அவ அதை பெருசா கண்டுக்கல. அதுக்கப்புறம் ரொம்ப கிட்டவே கேட்கவே சரி யார் தான் பாடுறான்னு எழுந்து போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு தேடி போறா. வீட்டுக்குள்ள யாரும் பாடலன்னு தேடி மொட்டை மாடிக்கு போறா. அங்க ஒரு சின்ன பொண்ணு நின்று பாட்டு பாடிட்டு இருக்கா. இவ அந்த பாட்டு கேட்டுக்கிட்டே அந்த பொண்ணு கிட்ட போறா. கிட்ட போய் அந்த பொண்ணு தொடும்போது அந்த பொண்ணு திரும்பி பார்த்து இவளை பார்த்து முறைச்சிட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுறா. இவளை பார்த்து பயந்து போறாளா இல்ல இவளை பயமுறுத்திட்டு போறாளான்னே தெரியாது. இவங்க சீனை இப்படியே கட் பண்ணா இவங்க கூட வந்தாங்கல்ல ஒரு 3 பேர், அவங்க காட்டுக்குள்ள போய் அனிமல்ஸை பத்தி ஸ்டடி பண்ண போயிருக்காங்க. அப்ப அதுல ஒருத்தன் ஏதோ சவுண்டு கேக்குதுன்னு சொல்லிட்டு தேடி போறான். பார்த்தா எங்கேயோ காணாம போயிடுறான். இவனோட சவுண்டு கேட்டு அந்த 2 பொண்ணுங்கள ஒரு பொண்ணு போய் பாக்குறான். அவனை தேடி போகும்போது ஒரு பள்ளத்துல ஃபர்ஸ்ட் போனால அவனோட கேப்ல பிளட்டோட இருந்ததை பார்த்தான். அதை பார்த்து பயந்து அந்த பொண்ணு ஓடி போய் இன்னொரு பொண்ணு கிட்ட இந்த மாதிரி அவனை காணும், ஆனா அவனோட கேப்ல பிளட்டோட இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்றான். சொல்லிட்டு இருக்கும் போதே ஏதோ ஒரு உருவம் சடனா வந்து இவனை இழுத்துட்டு போயிடுது. உடனே அந்த 3வது பொண்ணு செம்மையா பயந்துடுறான். அந்த இருட்டுல அவ வெளியில வர்றதுக்கே பயப்படுறான். யாரோ ஒருத்தங்க திடீர்னு அவ தலையிலேயே கட்டையால அடிக்கிற மாதிரி இருந்தது. அப்படியே கட் பண்ணி இன்னொரு சீனை காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த 3 பேரும் இந்த மாதிரி ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்காங்க. எல்லாரையும் தனித்தனியா ஒரு சில்லுல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. இந்த ஜெயிலுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிணறு இருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு சடனா ஒரு குண்டன் வரான். அவன் அந்த 3 பேர்ல ஃபர்ஸ்ட் தொலைஞ்சு போனான் பாத்தீங்களா, அவனை பிடிச்சி அடிச்சு ஒரு மாதிரி கொலை பண்ண பாக்குறான். அவன் அந்த குண்டன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணி பாக்குறான், முடியல. அப்புறம் அந்த பையனை கொண்டுட்டு இவன் அவனை கிணத்துக்குள்ள போட்டுடுறான். அங்க இருக்கிற ரத்தத்தை லிப்ஸ்டிக் மாதிரியே உலகத்துல பூசிக்கிறான். ஆனா எதுக்காக இப்படி பண்றாங்கன்றதே மர்மமா இருக்கு. அப்படியே அந்த கதையை கட் பண்ணி ஹீரோயின் கிட்ட காமிக்கிறாங்க. ஹீரோயின் அந்த பெயிண்டிங்கை தொடச்சிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு உருவம் மாதிரி தெரியுது. சரி கிளீனா தொடச்சு பார்க்கலான்னு பாக்குறா. அந்த ஃபேஸே ரொம்ப கொடூரமா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. மனுஷ உருவமே கிடையாது அது. அதை ஷாக் ஆகி அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அதோட மூக்குல மட்டும் ஒரு கரை மாதிரி இருக்கு. அதை கத்தி வச்சு தேய்ச்சி எடுக்கலான்னு பாக்குறா. அவ தேய்ச்சிட்டு இருக்கும் போதே அந்த கத்தி அவளோட கையில பட்டு ரத்தம் வந்துருது. அவ கையில இருந்து பிளட் அதிகமா போயிட்டு இருந்தது. அவ அந்த கிளவுஸை கழட்டும் போது அவ கையில இருக்க ரத்தம் அந்த பெயிண்டிங் மேல படுது. ஆனா என்னதான் வலி எடுத்தாலும் வேற வழி இல்ல, அவ அந்த பெயிண்டிங்கை கிளீன் பண்ணியே ஆகணும். பிகாஸ் எம்மா கொடுத்த டைம் வெறும் 2 வீக்ஸ் தான். அதுக்குள்ள அந்த பெயிண்டிங்கை எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். சரின்னு வலியோடவே அந்த பெயிண்டிங்கை கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா அவளால முடியல. ஏதோ நம்மள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. அவ முடியாம வெக்ஸ் ஆகி ஒரு மாதிரி நிற்கும் போது அப்போ ஒரு உருவம் அவளை கிராஸ் பண்ணி போகுது. அப்ப அவ இங்கெல்லாம் வரக்கூடாது, யாரு நீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறான். அப்ப சடனா அவர் திரும்பி பார்த்தா அவங்க அப்பாவோட ஃபேஸ் அது. அவங்க அப்பாவுக்காக தான் இந்த ஊருக்கே அவ வந்தா. ஆனா அவங்க அப்பா உன்னை நான் நம்பியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கழுத்தை அவரே அறுத்துக்கிறாரு. அப்புறம் தான் தெரியுது அது அவளோட கற்பனை. அவ வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தவங்க கதவு திறந்து உள்ள வர மாதிரி இருக்கு. ஆனா அவ நல்ல தூக்கத்துல தான் இருக்கா. அவளுக்கு தெரியல எதுவுமே. ஒரு உருவம் மெதுவா அவ பக்கத்துல வந்து படுத்து அவளை கொல்ல பாக்குது. அவ ரொம்ப ட்ரை பண்றா அவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக. அந்த உருவம் அவ கழுத்தை நெரிச்சு சாவடிக்க பாக்குது. அவ திடீர்னு மூச்சு முட்டி ஒரு மாதிரி எழுந்து நிக்கிறான். பார்த்தா அவ பக்கத்துல யாருமே இல்லை. ஏன்னா இது ஹீரோயின் கண்ட கனவு. நெக்ஸ்ட் டே அந்த பெயிண்டிங் அவ மறுபடியும் கிளீன் பண்ணா. அப்போ ஒரு உருவம் தெரியுது.
அது யாருன்னு பாத்தீங்கன்னா, நேத்து நைட்டு நம்ம ஹீரோயின் ஒரு கனவு கண்டாங்கல்ல, அந்த உருவம் இந்த பெயிண்டிங்ல இருக்கு. அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி அதோட கண்ணையே பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு ஏதோ அந்த உருவத்தை ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரியே பார்த்துட்டு இருக்கா. அதை உத்து பார்த்துட்டு இருக்கும் போதே சடனா ஒரு குச்சி மாதிரி ஒன்று கீழே விழுது. அதை குனிஞ்சு அவ எடுக்கிறா. எடுத்து நிமிர்ந்ததுமே பின்னாடி ஒரு குரல் கேட்குது. பயந்து திரும்பி பார்க்கறான். பார்த்தா அந்த மொட்டை மாடியில ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தால அந்த சின்ன பொண்ணு தான் அது. அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த பெயிண்டிங்கை நீ கம்ப்ளீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான். இது ஒரு சபிக்கப்பட்ட பெயிண்ட், இது நீ கம்ப்ளீட் பண்ணனா தேவையில்லாத நிறைய குழப்பங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அப்ப நம்ம ஹீரோயின் இவ்வளவு ஒரு பைத்தியக்காரி மாதிரி பார்த்துட்டு சரியான லூசு போல அப்படின்னு நினைச்சிட்டு திருப்பி அவளோட வேலையை ஸ்டார்ட் பண்றா. அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் ஒரு பையன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா. அந்த பையன் யாருன்னு பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்ல இருந்தால அந்த பையன் தான் அவகிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த குண்டை ஒரு பாத்திரத்துல கயிறை கட்டி அந்த கிணத்துக்குள்ள போட்டு அனுப்பிச்சிட்டு இருக்கான். அப்பதான் அந்த கிணத்துக்குள்ள என்ன நடக்குதுன்றதே காமிக்கிறாங்க. ஒரு கை வெளியில வருது. அந்த கை தன்னைத்தானே கட் பண்ணி அதோட ரத்தத்தை அந்த பாத்திரத்துல போடுது. அதை இந்த குண்டை வெளியில எடுத்துக்கிறான். இப்ப இவங்களுக்கு அது ரத்தத்தை கொடுக்குதுல, அப்போ அதுக்கு இவங்க பசிக்கு ஏதாவது போடணும்ல. அதனால இந்த 2 பேர்ல இருக்கிற யாராவது ஒருத்தவங்க அந்த கிணத்துக்குள்ள போடுறதுக்கு பாக்குறான். அப்ப 2ஆவதா இருக்க ஒரு பொண்ணை கொலை பண்றதுக்காக ட்ரை பண்றான். அந்த பொண்ணு இவனை அடிச்சு என்னென்னமோ பண்ணுது. ஆனா முடியல. ஏன்னா இவன் தான் அவ்வளோ பெருசா இருக்கானே, அவன் கூட இவங்களால சண்டையே போட முடியல. மறுபடியும் இந்த பொண்ணை சாவடிச்சுட்டு அந்த கிணத்துக்குள்ளேயே போட்டுறான். ஆனா இந்த பொண்ணு செத்துடுச்சுன்னு பார்த்தா கிணத்துக்குள்ள போனதும் உயிரோட தான் இருக்கு. அப்பதான் அந்த கிணத்துக்குள்ள என்ன நடக்குதுன்றதே காமிக்கிறாங்க. இது அங்க அழுதுட்டு படுத்துட்டு இருக்கு. அப்ப அந்த கிணத்துல கையை அறுத்து ரத்தத்தை கொடுக்குதுல, அந்த ஒரு உருவம் வெளியில வருது. அதை பார்த்து இந்த பொண்ணு ரொம்ப பயப்படுது. அது அசால்ட்டா இவன் கழுத்துல இருக்க நரம்பு கடிச்சு எடுத்துட்டு போயிடுது. நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் வேற வேலை இல்லாம தூங்கிட்டு தான் இருந்தது. அப்ப அவளுக்கு மறுபடியும் ஒரு கனவு வருது. யாருன்னா அந்த ஜெயில இருந்தாங்க தெரியுமா, ஃபர்ஸ்ட் செத்து போனானே அந்த பையனும், லாஸ்டா ஒருத்தி உயிரோட இருக்கால அவளும் வராங்க. அந்த பையனோட உடம்புல கொஞ்சம் தான் சதை இருக்கு, மீதி எல்லாமே வெறும் எலும்பு தான் இருக்கு. அதை நம்ம ஹீரோயின் பார்த்து ரொம்ப பயந்து கத்தி அழுவுறா. அப்புறம் தான் தெரியுது அதுவும் அவளோட கனவு தான்னு. நெக்ஸ்ட் டே அவ ரூம்குள்ள ஏதோ வித்தியாசமா நடக்கிற மாதிரி இருந்தது. போய் அந்த ஸ்கிரீனை திறந்து பார்த்தா செகண்டா ஒருத்தியை கிணத்துக்குள்ள போட்டாங்கல்ல, அவ தான் இங்க பாத் டப்ல படுத்துட்டு அலறிட்டு இருக்கா. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஒரே கத்து கத்தி அப்ப அந்த வீட்டோட எஜமானி வந்துடுறாங்க. அப்ப அவ என்ன நினைச்சிட்டானா, இவ ஜுரத்துக்கு போடுற மாத்திரையை பார்த்துட்டு நீ ட்ரக் யூஸ் பண்றியா, அதனாலதான் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றியான்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிடுறான். அந்த சீனை அதோட கட் பண்ணிட்டு ஜெயில காமிக்கிறாங்க. அந்த ஜெயில ஆல்ரெடி ஒருத்தன் இருக்கான்ல, அவன் எப்படியாவது தப்பிச்சு போலான்னு ட்ரை பண்றான். அப்போ அந்த பேசேஜ்குள்ள போகும்போது ஒரு உருவம் அவனை பிடிச்சி மூஞ்சி முகரெல்லாம் கிழிச்சு சாப்பிடுது. அந்த லாஸ்ட்ல இருக்கிற பொண்ணு எதையும் கண்டுக்காம எப்படியும் என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைச்சு அழுதுட்டு இருக்கா. இப்பதாங்க கதையோட பெரிய ட்விஸ்ட். அந்த வீட்டோட எஜமானி கண்ணாடியை பார்த்துட்டு எதையோ ஒன்று குடிச்சிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் பக்கத்துல ஒரு நாள் கனவுல ஒருத்தி பக்கத்துல படுத்து கொலை பண்ண பார்த்தால, அவ பின்னாடி நின்னுட்டு இருக்கான். அப்பதான் தெரியுது இதுக்கெல்லாம் காரணமே இந்த எஜமானி தான். அந்த சின்ன பொண்ணு ஹீரோயினை கூப்பிட்டு இந்த பெயிண்டிங்கோட ரகசியத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த பெயிண்டிங் 1493ல உருவாக்கப்பட்டது. இதுல ஒரு சூனியக்காரி இருக்கா, அவ பேரு தான் டோர்கா. நம்ம ஹீரோயின் பக்கத்துல படுத்தால அவதான். தன்னோட குழந்தைய பலி கொடுத்து குரோன் என்ற ஒரு சூப்பர் நேச்சுரலை உருவாக்குறாங்க. இந்த நரபலியில கூட இருக்கிறவங்க யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த வீட்டோட முதலாளி, இன்னொருதான் நாயை வச்சுட்டு இருக்கான். இந்த சூப்பர் நேச்சுரல் பவரை உருவாக்குறாங்களே, இதோட பேர் தான் குரோன். அதாவது அந்த கிணத்துக்குள்ள இருக்கிற அந்த உருவம். இந்த குரோனோட ரத்தத்தை குடிச்சா எப்பவுமே இவங்க இளமையா இருக்கலான்ற ஒரு காரணத்துக்காக தான் இதை உருவாக்குறாங்க. இந்த கதையெல்லாம் இவ இந்த ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இவ்வளோ சொல்லியுமே இந்த ஹீரோயின் அந்த பொண்ணை நம்பல. அப்பதான் சடனா ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறா. நீ அந்த 3 பேரையும் காப்பாத்த தேவையில்லையா அப்படின்னு சொல்றா. அப்பதான் அந்த சின்ன பொண்ணு மேல இவளுக்கு நம்பிக்கை வருது. ஏன்னா இந்த 3 பேரையும் இந்த சின்ன பொண்ணு பார்த்ததே இல்லை, ஆனா அவங்கள பத்தி இவ பேசுறான்னு. அப்புறம் அவங்க இருக்கிற இடத்த நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு கூட்டிட்டு போறா. அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன பாதாளம் மாதிரி இருக்கு. அந்த பாதாளத்துக்குள்ளதான் இவ கூட்டிட்டு போறா. அப்பதான் பாக்குறாங்க அந்த பாதாளத்துக்குள்ள அந்த குண்டா இருக்கான். இவ கூட்டிட்டு போயிட்டே இருக்கா. அப்ப திடீர்னு ஒரு குரல் கேக்குது. யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டோட முதலாளி எம்மா இருக்கால, அவ இந்த சின்ன பொண்ணை கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. அப்ப இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது, நீதான் இதை ஃபாலோ பண்ணி போகணும்னு சொல்லிட்டு இவ பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. வேற வழி இல்லை, இனிமேல் நம்ம தனியா தான் போகணும்னு சொல்லிட்டு இந்த ஹீரோயின் தைரியத்தை வர வச்சுட்டு போறா. அப்ப கையில என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு தேடுறா. அப்ப இரும்புல செஞ்ச ஒரு பெரிய கடப்பாறை மாதிரி ஒண்ணு கிடைக்குது. அதை தூக்கிட்டு போயிட்டு இருக்கா. அப்பதான் அவன் அந்த குண்டனை அங்க பாக்குறான். அந்த குண்டனோட ரூம்குள்ளேயும் ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு. அதை திறந்து அவன் உள்ள போயிட்டு இருக்கான். அந்த குண்டை கையில ஒரு பக்கெட் எடுத்துட்டு அந்த ரூம்குள்ள போயிட்டு இருக்கான். ஏன்னா அந்த குரோனோட ரத்தத்தை பிடிக்கிறதுக்காக. இப்போ அந்த ஜெயில லாஸ்டா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் இருக்கா. இந்த குண்டனுக்கு அந்த பொண்ணு மேல லவ் வந்துச்சு போல. அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்காக அந்த பொண்ணு கிட்ட போறான். அவன் அந்த பொண்ணு கிட்ட போகும்போது அந்த பொண்ணு எட்டி ஒரு மிதி மிதிச்சுட்டு ஒரே ஓட்டமா ஓடுறா. வந்தா கடமையை மட்டும் பார்க்காம எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்கணும். இருந்தாலும் அந்த குண்டனை ஒன்றும் பண்ண முடியல. அவன் மூந்திலே கத்திய சூடு பண்ணி வச்சிடறான். அப்புறம் அந்த பொண்ணை தூக்கி அந்த கிணத்துக்குள்ள போடுறதுக்காக போறான்.
அந்த பொண்ணு ரொம்பவே அவன்கிட்ட கெஞ்சுது என்னை விட்டுற சொல்லி. ஆனால் அவனுக்கு கொஞ்சம் கூட மனசு இறங்கலை. அவன் கரெக்டாக அந்த பொண்ணு கிணத்துக்குள்ளே போடுற டைமில் நம்ம ஹீரோயின் என்ட்ரி கொடுக்குறாங்க. அவன் பின் மண்டையிலே இரும்பு ராடை வச்சு டொங்குன்னு ஒன்று போடுறாங்க. அப்புறம் எப்படியோ அந்த குண்டகிட்ட சண்டை போட்டு அவனை கீழே தள்ளி விட்டு அந்த பொண்ணு காப்பாற்றிட்டு இழுத்துட்டு ஓடுறான். நம்ம ஹீரோயினே இவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றிருக்காங்க. தப்பிச்சு ஓடும்போது அது ஒழுங்காக ஓடிச்சா? ஒரு ஆணியில் காலை வச்சிருச்சு அந்த பொண்ணு. சரின்னு அந்த ஆணிலேருந்து அந்த ஹீரோயின் அந்த பொண்ணோட காலை எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த குருன் வெளியிலே வந்துருச்சு. ஏன்னா நான் பசியோட உள்ள காத்துட்டு இருக்கேன், நீ இன்னுமாடா எனக்கு சாப்பாடு போடலன்னு சொல்லிட்டு வந்து கத்துது. அதுக்கு அந்த குண்டை தன்னோட கடமையை தவறிட்டதுனால என்னையே நீங்க எடுத்துக்கோங்க எஜமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். உடனே அந்த குருன் அந்த குண்டனை கடிச்சே சாப்பிட்றது. இவங்க 2 பேர் தப்பிச்சு போனாங்களே, எங்கடா போறாங்கன்னு பார்த்தா எதிரில் ஒரு பையன் வந்து நிற்கிறான். அந்த பையன் வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுவான்ல மார்க்கஸ், அவன் தான். ஆட அவனாச்சும் நல்லவனா இருப்பான்னு பார்த்தா அந்த கதையில அவனும் நல்லவன் கிடையாது. ஹீரோயின் கூட வந்து அந்த பொண்ணை அம்பு விட்டு சாவடிச்சிடுறான். அப்புறம் ஹீரோயினை மிரட்டி அந்த இடத்துக்கு கூட்டு போய் அந்த பெயிண்டிங்கை க்ளீன் பண்ண சொல்றான் மறுபடியும். நம்ம ஹீரோயினும் அந்த பையன் மேல இருக்க கோவத்தினாலேயே அந்த பெயிண்டிங்கை வேக வேகமா க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறான். நான் இவ்வளோ சொல்லியும் அந்த பெயிண்டிங்கை க்ளீன் பண்றேன்னு அந்த சின்ன பொண்ணு ஸ்பீடா வருது. அந்த சின்ன பொண்ணு கோவமா வந்து அந்த பெயிண்டிங் மேல பெட்ரோல் ஊத்திடுறான். யாராவது கொஞ்சம் அசந்திங்கன்னா அந்த பெயிண்டிங்கை நான் எரிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. அப்ப இந்த சின்ன பொண்ணு என்ன சொல்றான்னா, இந்த ரெட் மூன் மறைஞ்சிட்டா இதோட பெயிண்டிங்கோட சக்தி எல்லாம் போயிடும், அதுக்குள்ள நீ இந்த பெயிண்டிங்கை க்ளீன் பண்றனா 500 வருஷத்துக்கு இந்த சாபம் நம்மள விடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப இந்த பொண்ணோட அம்மான்னு ஒருத்தி சொல்லிட்டு இருந்தால, அவ தன்னோட பொண்ணுன்னு கூட பார்க்காம கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம இந்த பொண்ணை கொல்றதுக்கு ஆர்டர் போடுறா. அந்த மார்க்கஸ் சின்ன பொண்ணை கொல்ல வரும்போது ஹீரோயின் பெட்ரோல் எடுத்து அவன் மூஞ்சிலே ஊத்தி விட்டுடுறா. இதை பார்த்து அந்த எம்மாக்கு கோவம் வந்துடுது. அம்பு எடுத்து ஹீரோயினை சுட்டுடுறா. இப்ப டைம் கரெக்டா 12 மணி முடிஞ்சிருது. சிகப்பு நிலாவோட வெளிச்சம் இவங்க மேல எல்லாம் படுது. அந்த வெளிச்சம் பட பட இவங்களோட ஏஜ் எல்லாமே பழைய நிலைமைக்கே திரும்புது. எல்லாருமே ஒரு மாதிரி வயசான மாதிரி ஆயிடுறாங்க. மூஞ்சில காதுல கண்ணுல எல்லாமே ரத்தம் வடிய ஆரம்பிச்சிருது. அப்படியே ஒவ்வொருத்தரா சாவுறாங்க. எல்லாரும் அப்படியே அந்த வெளிச்சத்துல எரிஞ்சு பஸ்பம் ஆகுற மாதிரி பவுடர் ஆயிடுறாங்க. இந்த சின்ன பொண்ணு ஒரு மாதிரி சந்தோஷம் ஆயிடுறா. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, அந்த சின்ன பொண்ணே கிடையாது, அவளும் இவங்கள மாதிரி ஒரு பெரிய ஆளுதான். எழுந்து போய் கண்ணாடியில் அவளோட முகத்தை பார்க்கறா. அவளோட கொஞ்சம் கொஞ்சமா அவளோட பழைய நிலைமைக்கு திரும்புறா. அந்த எம்மா அவளோட பொண்ணுக்கு இந்த குருவனோட ரத்தத்தை கொடுத்து சின்ன பொண்ணாவே இருக்க வச்சிருக்கா. ஆனா இந்த சின்ன பொண்ணுக்கு அது பிடிக்கல. அவளும் அதே மாதிரி பஸ்பம் ஆயிடுறா. சரி எல்லாமே முடிஞ்சிருச்சா, இனிமேல் நமக்கு நிம்மதிதான், நம்ம வீட்டுக்கு போய் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வெளியில போக பாக்குறா. அப்பதான் அந்த குரோன் வெளியில வந்துருச்சு. அது இவகிட்ட வரும்போது இவ கதவை மூடிட்டு லாக் போட்டுடுறா. அது உடைச்சிட்டு எப்படியோ உள்ள வருது. அப்பதான் இவளுக்கு ஞாபகம் வருது, அந்த பெயிண்டிங்ல ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை சொன்னா இந்த குருனை நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்கலாம்னு இவளுக்கு தோணுது. போய் அந்த மந்திரத்தை சொல்றா. இந்த குருனும் இவளோட கட்டுப்பாட்டுக்கு வந்துருது. இவன் நினைச்சிருந்தா இந்த குரோனை அழிச்சிருக்கலாம். ஆனா இவ அழிக்காம அந்த குரோனை கட்டுப்படுத்தி வச்சிருக்கா. அது ஏன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. இப்ப கதையை கட் பண்ணி அதோட 30 வருஷத்துக்கு அப்புறமா எடுத்துட்டு போறாங்க. அந்த பொண்ணு அதே வீட்டில தான் இருக்கா. 30 வருஷம் கழிச்சுமே அந்த ஹீரோயினுக்கு வயசாகாம அதே மாதிரி அழகாவே இருக்கா. அப்பதான் புரிய வருது, அவளுமே அந்த குரோனோட ரத்தத்தை தான் குடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவளோட அசிஸ்டன்ட் வந்து இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டரோட ஒய்ஃப் வந்திருக்காங்க உங்களை மீட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இவ எழுந்து அந்த சீக்ரெட் ரூம் ஒன்று கீழே இருந்ததுல அதுக்குள்ள போறா. அங்க பாத்தீங்கன்னா மெடிக்கல் ரூம் மாதிரி செட் பண்ணிட்டு அந்த குரோனுக்கு ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் தெரிய வருது இவ்வளோ மாறிட்டா. அந்த குரோனோட பிளட்டை இவ மார்க்கெட்ல சேல் பண்ணிட்டு இருக்கா. இளமையா இருக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த படத்தை இப்படியே முடிச்சிட்டாங்க. இதோட செகண்ட் பார்ட் வந்தாதான் தெரியும் எதனால இவ இப்படி மாறினா, எதுக்காக மாறினா, இவ இதை பவரை வச்சுட்டு என்னென்னலாம் பண்ண போறான்ட்டு. லெட்ஸ் வெயிட் ஃபார் த செகண்ட் பார்ட்.